எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நான் வெஜிடேரியன் ரெசிபி தாங்க. மட்டனில் ஒரு சூப் செய்ய போகிறோம். இந்த சூப்போட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் பேசிக்காக சூப் எப்படி செய்யறது அப்படின்ற மெத்தடில் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் ஸ்பெஷல் சூப்பு. நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் சொல்கிற இதே அளவுகளில் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான மட்டன் சூப் ரெசிபி. இதை தண்ணியாக வச்சிங்கன்னா சூப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், திக்காக வச்சிங்கன்னா குழம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பக்காவான அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான மட்டன் சூப் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு ப்ரெஷர் பேனில் 1/2 கிலோ அளவுள்ள மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் அப்படின்னா இது வெறுமனே நம்ம கறியாக வாங்குவோம் இல்லைங்களா சமைக்கிறதுக்கு, அது கிடையாது. ஆட்டோட நெஞ்செலும்பு, மார்க்கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பு செய்யறதுக்குன்னு சொன்னால் மட்டன் ஷாப்லேயே இது போல் கட் பண்ணி தருவாங்க நமக்கு. இது போல் பீசஸ் வாங்கிக்கோங்க. அதே போல் நல்லா எலசான ஆட்டுக்கறியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது போல் ஒரு சூப் நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதை வாங்கிட்டு ஒரே ஒரு முறை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து ப்ரெஷர் பேனில் சேர்த்தாச்சு. இதனோடையே ஒரு 15 பூண்டு பல், 1 இன்ச்சு நீளமுள்ள இஞ்சி இடித்து எடுத்து சேர்த்துக்கலாம். பூண்டு தோல் உரிச்சிட்டு தான் இடிச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாவை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருங்க. விதைகள் நிறைய இருந்ததுன்னா எடுத்துருங்க. 2 கைப்பிடி அளவுள்ள சின்ன வெங்காயம் இது போல் 1-2 கட் பண்ணி எடுத்து அதையும் இதனோடையே சேர்த்துருங்க. இதனோடையே நல்ல பழுத்த தக்காளி பழம், நல்ல பெரிய சைஸில் இருக்க தக்காளி பழம் இது போல் கட் பண்ணி எடுத்து அதையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுள்ள மட்டன் எடுத்திருக்கேன். அதற்கு உண்டான அளவுகள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். தனியாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் அப்படிங்கிறது நம்ம தனியா மட்டும் அரைப்போம் இல்லைங்களா, அந்த தூள் தான். 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு தனி மிளகாய் தூள் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கணும். நான் சொல்கிற அளவுகள் டீஸ்பூன் கிடையாது, டேபிள் ஸ்பூன். அதற்கு அடுத்தது இதில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகுத்தூள் சேர்த்த உடனேயே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துடலாம். தண்ணி ஒரு 3/4 லிட்டர் அளவு நான் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்த உடனேயே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிடுங்க. ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது நல்லா சூடு ஏறி வரும். இப்போ நான் சொன்ன இந்த அளவுகள் எல்லாமே 1/2 கிலோ அளவு மட்டனுக்கு ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய காரம் தான். நீங்கள் காரம் நிறைய சாப்பிடுவீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மிளகுத்தூளை அதிகப்படுத்திக்கோங்க. மிளகாய் தூள் அதிகம் சேர்க்க வேணாம். மிளகுத்தூள் அதிகம் சேர்த்துக்கிட்டா கூட அது உடம்புக்கு நல்லது தான். மிளகாய் தூளை குறைச்சி மிளகுத்தூளை அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ கொஞ்சம் கலந்து விட்டு பார்த்தேன், தண்ணி தேவைப்பட்டது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நமக்கு தேவைப்பட்டதுன்னா பிறகு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். முதலே நிறைய சேர்த்துட்டிங்கன்னா விசில் வரும்பொழுது வெளியெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும், வேஸ்ட் ஆகிடும் எசன்ஸ் எல்லாம். அதனால தண்ணி அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அந்த மட்டன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தா போதும். இது நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். நீங்கள் வாங்குகிற ஆட்டுக்கறி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற குக்கர், தண்ணி இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி தான் விசில் தேவைப்படும். அதற்கு ஏற்ற மாதிரி விசில் நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ கொடுத்துக்கோங்க. இது போல் நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நீங்கள் ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு மூடாதீங்க. கொதிச்சு வந்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் பேனோட மூடியை போட்டுட்டு ஏர் இந்த நாப் வழியாக ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுடலாம். இன்றைக்கி நான் வாங்கினது ரொம்ப எலசான ஆட்டுக்கறி. நான் 5 விசில் கொடுத்தேன். அதுவே எனக்கு ரொம்ப சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் பேனோட மூடியை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பார்க்கும்பொழுதே தெரியும் உங்களுக்கு கறி ஓரளவு வெந்திருக்கா அப்படிங்கிறது. அப்படி இல்லைன்னா நீங்கள் அழுத்தி பாருங்கள். அழுத்தி பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வேகலைன்னா திரும்பவும் 2 இல்லை 3 விசில் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இது நல்லாவே சாஃப்டாக வெந்துருச்சு 5 விசிலுக்கு. திரும்பவும் ஸ்டவ்வை நான் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பெஷலான பொருளை இதில் சேர்க்க போகிறோம். அது சாதாரணமாக வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பருப்பு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு. 100 கிராம் அளவுள்ள துவரம் பருப்பு நல்லா குழைவாக வேக வச்சு அதை எடுத்து இதில் சேர்த்துருக்கேன்.
துவரம்பருப்பை வேக வைக்கும் பொழுது அதில் 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், கொஞ்சம் மஞ்சப்பொடி, தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா குழைவாக வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு அந்த பருப்பை எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ அளவுள்ள மட்டனுக்கு நீங்கள் 200 கிராம் அளவு வரைக்கும் பருப்பு சேர்த்துக்கலாம். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி, அதாவது எந்த அளவு நமக்கு சூப் வேணும் இல்லை மட்டன் பருப்பு குழம்பு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பருப்போட அளவை கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. இது நல்லா இது போல் மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சு வரட்டும். பருப்பு சேர்த்துட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். அப்போ தான் இந்த பருப்போட சாறு நல்லா அந்த மட்டன்லேயும் ஊறும், மட்டனோட சாறு குழம்புல நல்லா நமக்கு கலந்து வரும். இப்போ கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டது, அதனால் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உப்பு சேர்க்கும்பொழுது எப்பொழுதுமே பார்த்து சேருங்க. உப்பு அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில ரெசிபீஸை அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. அதனால் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு பார்த்து கரெக்டாக தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு அப்படின்னும் போது ஸ்பூனில் கொஞ்சம் அதிகமாக தெரியும். தூளுப்பு சேர்க்கும் பொழுது குறைவாக சேர்த்திங்கனாலே கரிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஏன் டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சமையல் தெரிஞ்சவங்களை பற்றி ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு லைட்டாக சொன்னாலே போதும், புரிஞ்சிடும். இப்போ தான் கற்றுக்குறாங்க, சமையல் பழகுறாங்க அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம சொன்னால் தான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இது போல் மேலே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும், சலசலன்னு கொதிச்சு வரும். இந்த சமயத்தில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இன்னொரு பொருள் நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளோட மட்டன் பருப்பு சூப் நல்லா கமன்னு ரெடி ஆகிட்டு வருதுங்க. இதனோட மணத்தையும் சுவையும் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக கண்டிப்பாக இதில் கொத்தமல்லி இலைகள் சேர்க்கணும். 1 கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துருங்க. கொத்தமல்லி இலைகள் சேர்க்கும்பொழுது தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க. இல்லை நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிகிட்டே கூட கொத்தமல்லி இலைகள் சேர்க்கலாம். இப்போது தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிற கரண்டியை ஸ்டவ்வில் வச்சுருங்க. ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுங்க. இது நல்லா சூடேறி வரட்டும். நல்லெண்ணெயில் தான் நான் தாளிக்கிறேன். நீங்கள் உங்களோட விருப்பப்படி உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அதில் தாளிச்சுக்கோங்க. ஆனால் நல்லெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் 2 கிராம்பு, 2-3 சின்ன துண்டு பட்டை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுள்ள சோம்பு, அதுக்கப்புறம் கல்பாசி சேர்த்துருக்கேன். இது முழு கரம் மசாலா பொருட்கள். இது லைட்டாக பொரிஞ்ச பிறகு ஒரு இனுக்கு கருவேப்பிலையை உருவி எடுத்து சேர்த்துருக்கேன். இந்த கரம் மசாலா பொருட்கள் மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இலை இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம், ஆன்சி ஃப்ளார் சேர்த்துக்கலாம். இது போல் வேறு என்னென்ன மசாலா பொருட்கள் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அது உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துட்டிங்கன்னா வாசனை அதிகமாக இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. கிராம்பு வெடிக்கும், அதனால் கிராம்பு சேர்த்த உடனே கொஞ்சம் தூரமாக தள்ளி நில்லுங்க. தாளிப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த தாளிப்பை எடுத்து நம்ம இந்த சூப்பில் சேர்த்துடலாம். கமன்னு வாசனையில் ஒரு சுவையான மட்டன் பருப்பு சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த சூப்பை இன்னொரு பவுலுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். எப்பொழுதுமே சமைச்சிட்ட உடனே அதே பாத்திரத்தில் அந்த பொருளை வச்சுக்காம இன்னொரு பாத்திரத்தில் உடனே மாற்றிட்டிங்கன்னா அந்த கலர் நமக்கு அதே போல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டாக மெயின்டைன் ஆகும். பரிமாறும் பொழுதும் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால தான் அதே போல் இந்த மட்டன் சூப்பில் தண்ணியோட அளவு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த அளவு திக்னஸ் போதும் எனக்கு அப்படிங்கிறதுனால வச்சுருக்கேன். இதனோட நீங்கள் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் லிக்விடாக சமைக்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த மசாலா பொருட்களுக்கு அது ஒரு கரெக்டான அளவாக இருக்கும். அதுக்குன்னு நான் சொன்னேன் நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க. இந்த அளவுகளுக்கு 100லேருந்து 150 ml அளவு தண்ணி வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இந்த அளவில் சேர்த்திங்கன்னா தான் நான் சொன்ன அந்த டேஸ்ட்டை நீங்களும் ஃபீல் பண்ண முடியும். இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. Thank you friends.